வணக்கம். ஹோம் சேல் எஸ்டேட் நாராவிக்கும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சைட் வந்து சென்னை மாதாவரம் மில் காலனிங்க. சென்னை மாதாவரம் மில் காலனி ஒரு ஒன் ஆஃப் ப்ரைம் லொக்கேஷன் பத்மகிரி நகர். ஸோ அதில் ஒரு அருமையான ஒரு ரெசிடென்சி வேக்கன் தான் பார்க்க போகிறோம். ஆப்போசிட்டில் உள்ள லேண்டுங்க. ஸோ அது மாதிரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுடன் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ப்ராப்பர்ட்டி உங்களுக்காகவும் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்குள்ள ப்ராப்பர்ட்டி பார்க்கணும் அவங்களும் பார்த்து ரெஃபர் பண்ணுங்கள். நல்ல ஒரு அருமையான ஒரு லொக்கேஷன் இந்த சைட் அமைஞ்சிருக்கு. மொத்தம் 1336 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. 1336 ஸ்கொயர் ஃபீட்டு சவுத் ஃபேஸிங்கில் 24 அடி ரோட்டில் அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன், சுற்றி வீடுங்க இருக்குது. ஸோ மொத்தம் 30 அடி ஃப்ரண்டேஜுங்க. இந்த கல் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த மஞ்சள் கலர் கல் வந்து இந்த வீடு வரைக்கும் மொத்தம் 30 அடி ஃப்ரண்டேஜ். 30க்கு 44.5 நல்ல ஒரு சைஸு. 30க்கு 44.5 நல்ல ஒரு அம்சமாக அழகாக வீடு கட்டலாங்க. 30 அடி ஃப்ரண்டேஜ் வச்சு வீடு கட்டலாம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1,07,00,000 விலை நிர்ணயிச்சிருக்காருங்க ஓனர். 1,07,00,000 1,07,00,000. ஸோ சைட் இப்படி தான் செல்வது நிகழ்ச்சி பண்ணுறது வாய்ப்பில் இருக்கலாம். நல்ல ஒரு அருமையான ஒரு லொக்கேஷன். 1336 ஸ்கொயர் ஃபீட்டு சவுத் சைடில் 24 அடி ரோடு. ஸோ இந்த சைட்டோட அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 10 அடியிலே நல்ல சுவையான குடிநீர் இருக்குதுங்க. நீங்கள் வீடு கட்ட விலகால் நோண்டும் போதே இங்கே தண்ணி ஊற்று வந்துடுங்க. அந்தளவுக்கு இங்கே கிரவுண்ட் வாட்ரு இருக்குது. அது கிரவுண்ட் வாட்டர் பார்த்திங்கன்னா டைரெக்டாக ஆர்ஓ இல்லாமல் டைரெக்டாக நீங்கள் குடிக்கலாம். அந்த அளவுக்கு ஸ்வீட்டாக இருக்கும் தண்ணி. அதே இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா லேண்டுக்கு ஆப்போசிட்லேயே உங்களுக்கு ஒரு 1.5 ஏக்கரில் பார்க் இருக்குது. இந்த லேஅவுட்டோட பார்க் இருக்குது. 1.5 ஏக்கரில் லேஅவுட்டோட பார்க் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும். இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் உங்களுக்கு எந்த ஒரு பில்டிங்கோ வீடுங்களோ கமர்ஷியல் பில்டிங் எதுவும் உங்களுக்கு வரப்போகிறதில்ல. ஸோ அதனால் உங்களுக்கு எப்பவும் உங்களுக்கு வீட்டுக்கு வெளிச்சமும் காத்தோட்டமும் ஈஸியாக இருக்கும். அதேமாரி வண்டிங்க உங்களுக்கு பார்க் பண்ணுறதுக்கும் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் தாராளமாக நிப்பாட்டிக்கலாம். ஏன்னா பக்கத்தில் எதிரில் வீடுங்க இருக்கும்போது பார்க் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும். இப்போ ஆப்போசிட்டில் உங்களுக்கு வீடுங்க இல்லாதனால வண்டிங்க பார்க் பண்ணுறதுலாம் உங்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும். பசங்க விளையாடுறதுக்கு கொள்றதுக்கும் சௌகரியமாக இருக்கும். நல்ல ஒரு மேஜர் அம்யூனிட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கம்மிங் மெட்ரோ ஸ்டேஷன் ஒரு 1.5 கிலோமீட்டர். ஸ்கூல் ஜோன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டரில் மெட்ரிக் அண்ட் சிபிஎஸ்சி சிலபஸும் இருக்குது. ஸ்கூல் ஜோன்ஸு எல்லாமே இருக்குது. காலேஜஸ் பார்த்திங்கன்னா 1.5 கிலோமீட்டர் 3 காலேஜஸ் இருக்குதுங்க. ஆர்ட்ஸ் காலேஜ் 3 காலேஜஸ் இருக்குது. ஹாஸ்பிட்டல் ஜோன்ஸு மார்க்கெட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளேயே இருக்குது. ஸோ உடனே வீடு கட்டி குடியேறலாம். நல்ல ஒரு பக்கா ப்ரைம் லொக்கேஷன். இந்த லேஅவுட்டு லான்ச் பண்ணி ஒரு 4 இயர்ஸ் ஆகுது. 4 இயர்ஸில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 850 வீடு இங்கே உள்ளே வந்துருச்சுங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோடெல்லாம் ப்ராடான நல்ல பெரிய பெரிய ரோடுங்க எல்லாமே போட்டிருக்காங்க. நல்ல ஒரு அழகான ஒரு ஏரியா தான் இது. நல்ல ஒரு இடம், மிஸ் பண்ணாதீங்க. 1,07,00,000 1336 ஸ்கொயர் ஃபீட் 30 அடி ஃப்ரண்டேஜ் 44.5. ஸோ சைட்டு உங்களுக்காகவும் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட ப்ராப்பர்ட்டி பார்க்குறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கும் பார்த்து ரெஃபர் பண்ணுங்கள். நல்ல ஒரு அருமையான ஒரு லொக்கேஷனில் அந்த சைட் அமைஞ்சிருக்கு. மிஸ் பண்ணாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.